ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னா, நான் இன்றைக்கி மளிகை சாமான்லாம் நான் முன்னாடியே வாங்கிட்டேன். அதை தான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். என்னெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் வாங்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேங்க. நான் ஃபோனில் தான் எப்போவுமே லிஸ்ட்டு நோட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஆனால் இன்றைக்கி நான் ஃபோனை மறந்துட்டு போயிட்டேன். எனக்கு ஞாபகம் இருந்ததை வச்சு எப்பயுமே வாங்கிறது தானே, அதனால் ஞாபகம் இருக்கிறத வச்சு நான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக 1-2 மிஸ் ஆகிருக்கும். இதில் பூண்டு, அப்புறம் டீத்தூள், காப்பித்தூள் இது எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது மறுபடியும் வேறு கடையில் வாங்கணும். இது எல்லாமே டிமார்ட்டில் வாங்கினது தான். ஸோ இதெல்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் என்கிட்ட இருக்கிற ஒரு அட்டை பாக்ஸில் இதெல்லாம் நான் அடுக்கி வச்சிட்ருக்கேன். எல்லா திங்ஸும் எல்லா மாதமும் வாங்குவேன்னு கேட்டால் அப்படி இல்லை. இப்போது 1/4 கிலோ சீரகம் வாங்கினேன்னா நான் அடுத்த மாதம் சீரகம் வாங்க மாட்டேன். மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் மாதம் வாங்க மாட்டேன். 2 மாதத்துக்கு ஒரு முறை வாங்குவேன். அடிக்கடி தீர்ந்து போகிற பொருள் மட்டும் மாதம் வாங்குவேன். கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை நான் ஒரு முறை செக் பண்ணிப்பேன். எதெல்லாம் இருக்குது, எக்ஸஸாக இருக்குது, எது வேணும், எது இந்த மாதம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை பார்த்துட்டு அந்த ஃபோனில் லிஸ்ட் எடுத்துகிட்டு போவேன். இந்த முறை நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகலை. இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக தான் வாங்கியிருக்கேன். இதில் முந்திரி வாங்கலை, டீத்தூளும் காப்பித்தூளும் வாங்கலை. மற்றதெல்லாம் வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் இது மட்டும்தான் இது வாங்கினேன். இது மொத்தம் பில் எவ்வளோ ஆயிருக்கும்னு கெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வர வீடியோவில் நான் டிமார்ட்டில் வாங்கின கொஞ்சம் டப்பாக்கள் இருக்குது. அதை நான் க்ளீன் பண்ணி எப்படி எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணுறன்றதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.